தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தர்ப்பணம் செய்வது பற்றிய தெரியாத பல அரிய தகவல்கள் உங்களுக்காக. உங்களுடைய வீட்டில் பசியால் வாடும் உங்களுடைய வயதான பெற்றோர்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்காமல் தெய்வத்திற்கு சர்க்கரை பொங்கல் போன்ற பொருட்களை நீங்கள் நிவேதனம் செய்வதாலும், ஆடையின்றி பெற்றோர்கள் கஷ்டப்படும் போது தெய்வங்களுக்கு பட்டு வஸ்திரங்களை நீங்கள் அணிவிப்பதாலும் உங்களுக்கு எந்தவித பலன்களும் கிடைக்காது. மாறாக உங்களுக்கு பித்ரு தோஷமே கிட்டும். பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய மாதத்தில் தர்ப்பணம் நடைபெறும் நாளுக்கு முன்பாக தர்ப்பணம் செய்பவர் தனது வீட்டில் தினசரி தெய்வங்களுக்கு செய்யும் பூஜையை தவிர வேற எந்த ஒரு விசேஷமான பூஜைகளோ ஹோமத்தையோ கட்டாயமாக செய்யக்கூடாது. தர்ப்பணம் செய்ய வேண்டிய மாதத்தில் சிராத்தம் செய்யும் முன்பாக தங்கள் வீட்டு மங்கள நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்தக்கூடாது. தர்ப்பணம் செய்யும் நபர் தர்ப்பணம் செய்யும் முன்பாக அந்த மாதத்தில் மற்ற இடங்களில் நடைபெறும் எந்த ஒரு பூஜை ஹோமங்களிலும் ஆலய நிகழ்ச்சிகளிலும் தனது பெயர் சொல்லி சங்கல்பம் செய்து கொள்ள கூடவே கூடாது. பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய தினத்தன்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை நிறுத்தி வைத்துவிட்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய தெய்வ சம்பந்தமான பூஜைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். அமாவாசை திதி என்று ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் அந்தந்த வீட்டு பித்ருக்கள் வந்து நின்று கொண்டு தங்களுக்கு தரப்படும் எள் கலந்த தண்ணீரை பெற்றுக் கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஐதீகம். அன்றைய தினம் வீட்டில் தர்ப்பணம் செய்து அவர்களுக்கு எள் கலந்த தண்ணீர் தரப்படவில்லை என்றால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்து வருத்தப்பட்டு கோபத்தோடு செல்கிறார்கள் என்றும், ஒரு சில பித்ருக்கள் சாபம் அளித்துவிட்டு செல்கிறார்கள் என்றும் சொல்லுகின்றது புராணங்கள். ஒரு வருடத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாட்கள் மொத்தம் 96 நாட்கள் ஆகும். இவைகளில் 14 நாட்கள் மண்வாதி நாட்கள், யுகாதி நாட்கள் 4, மாத பிறப்பு நாட்கள் 12, அமாவாசை 12, மகாலியபட்சம் 16, வயதவாதம் 12, வைத்ருதி 12, அஷ்டகா 4, அன்வஷ்டகா 4, பிர்வேத்யு 4 நாட்கள். இந்த தினங்களில் செய்யப்படும் தர்ப்பணத்தால் பித்ருக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஒரே தினத்தில் ஏராளமான பித்ருக்களுக்கு தனித்தனியாக பல பேர் சிராத்தம் செய்யும் போது சிராத்த உணவு அவரவர்களின் பித்ருக்களுக்கு எவ்வாறு சரியான முறையில் சென்றடைகின்றது என்ற சந்தேகம் ஒரு சிலருக்கு உண்டாகும். இதை கருத்தில் கொண்டுதான் மறைந்த நம் முன்னோர்களின் கோத்திரத்தையும் பெயரையும் தர்ப்பணம் செய்யும் போது நாம் சொல்கிறோம். இதனால் ஒருவர் கொடுக்கும் தர்ப்பணம் அவரவர்களுக்கு சரியாக சென்றடையும். பெற்றோர்களின் வருட சிராத்தமும் மாத பிறப்பும் சேர்ந்தால் மாத பிறப்பை முதலில் செய்துவிட்டு அதன் பிறகு பெற்றோர்களின் வருட சிராத்தத்தை செய்வது அவசியம். வீட்டில் வயதானவர்கள் படுக்கையோடு அவதியுற்றால் பாய், தலையணை, படுக்கை விரிப்பு போன்றவற்றை நீங்கள் தானம் செய்வது உங்களுக்கு நன்மை அளிக்கும். எள்ளுருண்டை, கடலை உருண்டை போன்றவற்றை அளிப்பது பித்ருக்களின் ஆசியை உங்களுக்கு அதிகரிக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் நம் வீட்டில் நடைபெறும் போது முதலில் பித்ருக்களின் ஆசியை நாம் முழுமையாக பெற வேண்டும். இது மிக மிக அவசியமான ஒன்று. தர்ப்பணம் எனும் சொல்லுக்கு திருப்திப்படுத்துதல் என்று பொருள் தரும். இதில் வரும் மந்திரங்கள் அர்த்தம் பொதிந்தவை. அவற்றை நன்கு தெரிந்து கொண்டு நாம் செய்வதால் நமக்கு கூடுதல் பலன்கள் ஏற்படும். தாய் தந்தையின் இறந்த திதிகளை மட்டும் நாம் நினைவு கொண்டு தர்ப்பண காரியங்கள் செய்தால் போதும் எனும் வழக்கம் இன்று பலரிடத்தில் உள்ளது. குடும்பத்தில் இறந்த முன்னோர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து தர்ப்பண காரியங்கள் செய்ய வேண்டும். அதுதான் சிறப்பானது. அதுதான் முழு பலனையும் நமக்கு தரவல்லது. கோவில்கள், குளங்கள், கடல் போன்ற இடங்களில் செய்யப்படும் தர்ப்பணங்களுக்கு மிக அதிகமான சக்திகள் ஏற்படும். திருவாலங்காடு, திருவள்ளூர், ராமேஸ்வரம், திருமயம் அடுத்து வரும் அரண்மனைப்பட்டி, திருவண்ணாமலை, திருவிடைமருதூர், திருநள்ளாறு, காசி இந்த இடங்களில் தர்ப்பணம் செய்வது மிக சிறந்த ஒன்று. திலத்தர்பணபுரி என்னும் ஊரில், அதாவது திருவாரூர் பூந்தோட்டம் இடையில் உள்ளது இந்த ஊர். தர்ப்பணம் செய்வது மிக மிக விசேஷமாக கருதப்படுகிறது. அதற்கான காரணம் இங்கு ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணரும் தம் தந்தையான தசரத மகாராஜாவிற்கு தர்ப்பணம் செய்தனர் என்று குறிப்பிடப்படுகின்றது. இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும்
தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.